சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் ஒரு ஜாதகர் வெளிநாடு தொடர்பான கேள்விகள், வெளிநாடு உயர்கல்வி, வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டில் தங்கி வேலைவாய்ப்பால் தங்கி குடிபெயர்ச்சி மற்றும் குடியுரிமை, சில ஜாதகர்கள் இன்ப சுற்றுலா, உல்லாச சுற்றுலா என பல முயற்சிகளை உள்ளடக்கியது பற்றி ஜோதிட ரீதியாக ஒரு ஜாதகர் வெளிநாடு எந்த திசா புத்தி காலம், எந்த கிரக அமைப்புகளால் வெளிநாடு செல்கிறார் என எவ்வாறு ஜோதிட ரீதியாக கணக்கிடுவது என்பதை இந்த காணொளியில் காண்போம். ஜாதகரின் சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகளும் அது கிரகங்கள் ராசியில் அமையப்பெற்றிருக்கும் பாவகம், அதன் தொடர்புகள் வெளிநாட்டிற்கான வாய்ப்புகளை விரிவடைய செய்கிறது. அது எந்த வயதில், தசாபுத்தி காலத்தில், அந்தர காலத்தில் பயன்பாட்டிற்கு வருகிறது என்பதை வேத ஜோதிடம் மிகவும் எளிமையாகவும் உண்மையாகவும் எடுத்துரைக்கிறது. வெளிநாடு தொடர்புடைய கிரகம் என்று முதல் தரமான கிரகங்களாக ராகு, கேது மற்றும் சனி கிரகம், இதன் தொடர்புகள் வழியாக ஒரு ஜாதகர் வெளிநாட்டு பயணமாகவோ, கடல் கடந்து தூரதேச பயணமாகவோ, இன்ப சுற்றுலா, உல்லாச சுற்றுலாவாகவோ, உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்புக்காகவோ அல்லது வேலை வாய்ப்பிற்காகவோ வியாபார நோக்கத்துடன் வெளிநாடு சென்று வருவாரா என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டுவது இந்த குறிப்பாக வெளிநாடு கிரகம், அதன் தொடர்புடைய பாவகங்கள் ராசியில் எந்த திசா புத்தி காலத்தில் தகுந்த வயதில் வருகிறது என்பதை ஜோதிடம் மிக எளிதாகவும் இலகுவாகவும் அறியும் வண்ணம் ஜாதகர் ஜோதிடரிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். மேலும் ஒருவருடைய சொந்த மண்ணை, அதாவது தாய்நாட்டை விட்டு வெளிநாடு செல்ல அவருடைய 4ஆம் கிரக, அவருடைய சுய ஜாதகத்தில் 4ஆம் வீடு என்று சொல்லப்படுவதே தாய்மண், பிறந்த ஊர், அதை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு இருக்கிறதா என்பதை முதலில் உற்று நோக்க வேண்டும். 4ஆம் பாவம் செவ்வாய் உடன் தொடர்புடையது, பூமி காரகன். பிறந்த மண் என்பதை பூமி என்று பிறந்த பூமியை குறிப்பதாகும். அந்த ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் கெட்டிருந்தால் அல்லது வெளிநாடு தொடர்புடைய பாவங்களில் இருக்கும் பட்சத்திலும், வெளிநாடு தொடர்புடைய கிரகங்களான சனி, ராகு, கேது, சந்திரன் இவர்களுடைய சேர்க்கை இருக்கும் பட்சத்திலும், திசாபுத்தி நடக்கும் காலத்திலும் ஒருவர் சொந்த மண்ணை விட்டு வெளிநாடுக்கு குடிபெயர்கிறார், தூரதேச பிரயாணமாக சென்று வருகிறார் என்பதை நாம் அடிப்படை விஷயமான இந்த கிரக அமைப்புகளை பற்றி தெரிந்து வைத்திருத்தல் அவசியம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஜாதகர் உல்லாச சுற்றுலாவாகவோ, குடியுரிமை பெற்று அங்கேயே தங்கி நிரந்தரமாக தங்கி வேலை செய்பவரோ, புதிய வாழ்க்கையை வேறு வெளிநாடுகளில் அமையப்பெற்று அங்கேயே நிரந்தர குடியுரிமையும் பெற்று அந்த நாட்டின் பிரஜையாக மாறி அங்கேயே தங்குபவரா என்பதையெல்லாம் ஜோதிட ரீதியாக நாம் இப்பொழுது ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்த பாவம், கிரக அமைப்புகளை பற்றி ஆராய உள்ளோம். சுய ஜாதகத்தில் தனித்துவமான கிரக அமைப்புகளில் ஒரு ஜாதகர் வெளிநாடு வாழ்க்கை அமைய கடல் கடந்த தூரதேச பிரயாணங்கள் ஏற்பாடு செய்யவும், கிரக கூட்டணி ராசிகள் அமையப்பெற்றிருக்கும் திசா புத்திகள் வரும் காலத்திலும் வேற்று நாடுகளுக்கு சொந்த நாட்டிலிருந்து குடிபெயர்கிறார் அல்லது பயணிக்கிறார். அதற்கு முக்கிய கிரகங்களாக ராகு, கேது என்ற நிழல் கிரகம் ஜாதகருக்கு உதவுகிறது. பிரத்யேகமாக ராகு கேதுவும் சனியின் சேர்க்கையும் செவ்வாயின் கிரக அமைப்பும் சந்திரன் தூரதேசத்திற்கு பிரயாண கிரகமாகவும்
நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் ராகுவின் இயற்கை காரக குணமாக வெளிநாடு, தூரதேச பிரயாணம், வாழ்க்கையின் பிரம்மாண்டம், அனுபவித்தல், இது தொடர்பாக கிரகம் ஒருவருடைய ராசி கட்டத்தில், அதாவது பிறப்பு ஜாதகத்தில் 9 பாவம் மற்றும் 12ஆம் பாவம் தொடர்புகளில் இந்த ராகு கிரகம் இருக்கும் பட்சத்திலும் தகுந்த வயதில் திசாபுத்தி வரும் காலத்தில் ஒரு ஜாதகர் வெளிநாடுக்கு தள்ளப்படுகிறார். தாய் மண்ணை பிறந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார் என்று கொள்ளலாம். அதேபோல் கேது சொந்த மண்ணை விட்டு பிரிய வைக்கக்கூடிய கிரகமாகும். ஓரிடத்திலிருந்து வேற்று இடத்திற்கு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். புதிய புதிய இடங்களில் வசித்தல், வாழ்தல், கற்றுக்கொள்ளுதல் என்பது கேதுவின் தாக்கத்தினால் வருவதாகும். எனவே கேது கிரகம் இந்த மேற்கூறிய 9, 12 ராசிகளின் தொடர்புகளில் கிரக அமைவுகளில் இடம்பெற்றிருக்கும் பட்சத்திலும் சனி, செவ்வாய், சந்திரன், கேது கூட்டணி அமைத்து கிரகங்கள் இந்த நான் கூறிய வெளிநாடு தொடர்பான பாவங்களான 9, 12 சஞ்சரிக்கும் பொழுதும் அமையப்பெற்றிருக்கும் பொழுதும் ஒரு ஜாதகர் கேதுவால் வெளிநாடு செல்லப்படுகிறார், தள்ளப்படுகிறார், பரதேச வாழ்க்கையை மேற்கொள்கிறார் என்றால் மிகையாகாது. மேலும் 3ஆம் பாவம், அதாவது இது தாய் மண், சொந்த பூமியை குறிக்கும் பாவம் ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் 4ஆம் பாவம் ஆகும். 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் 3ஆம் பாவமாக வருகிறது. இது குறுகிய தூர வெளிநாட்டை குறிக்கும் பயணத்தை குறிக்கிறது. அதாவது ஒரு குறிப்பாக ஒரு 4-5 மணி நேரத்தில் வெளியேற்று நாடுகளுக்கு சென்று தங்கி வருவது தொடர்பாக 3ஆம் பாவத்தை குறுகிய தூர பயணங்களை ஆராயக்கூடிய பாவமாக 3ஆம் பாவம் வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக 4ஆம் பாவம், அதனுடைய தாக்கம் தாய் நாட்டை குறிக்கும் பாவம் 4ஆம் பாவம். இந்த பாவத்தில் கிரகங்கள் கெட்டு போயிருந்தாலும், செவ்வாய் குறுகிய பலம் கொண்டதாக இருந்தாலும் அவர் ஒரு பிறந்த மண்ணை விட்டு வெளியேறுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் திடீர் மாற்றங்கள், எதிர்பாராமல் ஒரு ஜாதகர் வெளிநாடுகளுக்கு பயணிப்பது. இதற்கு இந்த 8ஆம் பாவம் 9 மற்றும் 12ஆம் பாவமான வெளிநாடு, தூரதேச பிரயாணம், வேற்று இட பிரயாணம், வேற்று இடங்களில் தங்கி வாழ்க்கையை வாழ்வது. இதற்கு இந்த 8ஆம் பாவம் திடீரென்று சில ஜாதகர்களை பிறந்த மண்ணை விட்டு வெளியேற்றி வேறு இடங்களுக்கு சென்று தங்கி வாழ கற்றுக் கொடுக்கும். அதேபோல் 9ஆம் பாவம் கடல் சார்ந்த தூரதேச பிரயாணங்களுக்கு 9ஆம் பாவம் மிக முக்கியமானதாக ஜோதிட வேத சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கும் பாவம். வெளிநாடு தொடர்புக்கான பாவம் ராசி 9ஆம் பாவம். இதில் இருக்கும் கிரகங்கள் திசாபுத்தி காலத்தில் ஒருவரை தாய் மண்ணை விட்டு பிரிய வைத்து வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து வாழ வைக்கிறது, வாழ்க்கையை கற்றுத்தருகிறது. 11ஆம் பாவம் வெளிநாடுகள் சென்று வரவேண்டிய விருப்பம், இச்சை, உல்லாச பிரயாணம் சார்ந்தது. எப்படியாவது ஏதாவது ஒரு காரணத்தை மேற்கொண்டு உல்லாசமாக வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு இருக்கும் சூழ்நிலை, தட்பவெட்பநிலை, கலாச்சாரங்கள் ஆகியவற்றையெல்லாம் அறிந்து தெளிந்து வருவ இச்சை ஏற்பட்டு அந்த இச்சையினால், பிரியங்களினால் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பாவமாக 11ஆம் பாவம். இந்த ஏற்கனவே கூறிய 9 தூரதேச பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் மற்றும் வேற்றிட பிரயாணமான 12ஆம் பாவம் இந்த தொடர்புகளில் வரும்பொழுது, அதாவது 9, 11 மற்றும் 12 பாவ தொடர்புகளில் நான் கூறிய வெளிநாடு கிரகங்களான பிரத்யேக கிரகங்களான ராகு, கேது, சனி இந்த சஞ்சாரங்கள் கோச்சாரங்களில் திசாபுத்தி காலங்களில் வரும்பொழுது பிரியமாக விருப்பங்களுக்கேற்ற அவர் வெளிநாடு சென்று உல்லாசமாக பொழுதை போக்கி வரக்கூடும். 12ஆம் பாவம் இது வெளிநாடு குடியுரிமையை பெற்று வாழ்க்கையே அவர் எந்த காலத்தில் சென்றாரோ அங்கேயே தங்கி படிப்புக்காக சென்றவர் வேலை தேடி குடியுரிமையும் பெற்று குழந்தைகள், மனைவி என வெளிநாட்டிலேயே தங்கி அங்கேயே சொத்து பத்துகள் வாங்கி வாழ்க்கையை வாழ்வது என்பதை குறிப்பது 12ஆம் பாவம். வேற்று இடத்தில் வாழ்க்கையை
மாற்றியமைத்து கொண்டு அதனுடைய கலாச்சாரம், சூழ்நிலை, தட்பவெப்பநிலை, குடும்ப துணை மற்றும் குழந்தைகளுடன் வாழ்வதே 12ஆம் பாவத்தை குறிக்கும் பாவகமாகும். இப்படியாக ஒருவருடைய ஜாதகத்தில் 3, 4, 8, 9, 11, 12 இந்த பாவங்களினால் எந்த விதத்தில் ஒரு ஜாதகர் வெளிநாடு தொடர்புகள் ஏற்பட்டு செல்கிறார் என்பதை மிக எளிமையாக விளக்கியுள்ளேன். அதற்கு அடுத்தபடியாக வேத ஜோதிட சாஸ்திரத்தில் சரராசிகள், மொத்தம் 12 ராசிகளில் சரராசிகள் 4 ராசிகள், அதாவது மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம். இது சிறந்த உதாரண ராசிகளாக சொல்லப்பட்டுள்ளது. சரராசிகள் என்றால் நகரக்கூடிய தன்மையுடையவை, வேற்று இடங்களை குறிக்கும் ராசிகளாகும். எனவே இந்த ராசியில் கிரகங்கள் 9 மற்றும் 12 ஏற்கனவே கூறிய வெளிநாடு தொடர்புடைய கிரகங்கள் தொடர்புகள் இந்த ராசிகளில் அமையப்பெற்று லக்னத்திற்கு இந்த ராசிகள் மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம் 9, 12 பாவக தொடர்புகளில் வரும்பொழுதும் வெளிநாடு கிரகங்கள் சேர்க்கை அமையப்பெற்றிருந்து திசாபுத்தி காலங்கள் நடப்பில் வரும்பொழுது ஜாதகர் வெளிநாட்டு வாழ்க்கையை தொடங்குவதற்கு ஏற்ற உகந்த காலமாக அவர் உள்நாட்டை விட்டு, பிறந்த மண்ணை விட்டு விலகி வேற்று இடங்களுக்கு சென்று குடிபெயர்ந்து வாழ்க்கையை வாழ்கிறார். மேலும் விசேஷமாக நீர் ராசிகள் ஆக கடகம், விருச்சிகம், மீனம் ராசிகள், இந்த ராசிகள் நீர் ராசிகள். இது கடல் சார்ந்த பூமிகளை குறிப்பது, இடங்களை குறிக்க வல்லது. ஜோதிடத்தில் 9, 12 நீண்ட தூர பிரயாணம் மற்றும் வேற்று இடத்தில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுதல். இந்த நீர் ராசிகள் தொடர்புகளில் கடகம், விருச்சிகம், மீனம் சம்பந்தமும் 9, 12 பாவக சம்பந்தமும் வெளிநாடு கிரகங்களின் தொடர்புகள் திசாபுத்தி அந்தர காலத்தில் வரும்பொழுது தகுந்த வயதில் இவர் ஜாதகர் வெளிநாடுக்கு செல்வார். மேலும் சிறப்பு விதிகளாக ஒருவருடைய ஜாதகத்தில் விருச்சிக ராசியில் ராகு நீசம் ஆக அமைய பெற்றிருக்கிறார். விருச்சிகத்தில் இருக்கும் ராகு திசை ஒரு ஜாதகருக்கு வரும் பட்சத்தில் அவர் வெளிநாடுக்கு செல்வதற்கு தயாராகிறார். ராகு பிரம்மாண்டமும் வேற்றிடமும் வெளியுலக வாழ்க்கையும் சொந்த மண்ணை விட்டு பிரிந்து புதிய இடங்களுக்கு சென்று புதிய கலாச்சாரங்கள், பிரம்மாண்ட வாழ்க்கை, புதிய சீதோஷ்ண தட்பவெப்பநிலை, அங்கேயே குடியுரிமை பெற்று வாழ்வது போன்ற வாழ்க்கையை எல்லாம் அமைத்து தருபவர் ராகு பகவான். இவர் விருச்சிக ராசியில் நீச்சம் அடைகிறார். எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் விருச்சிகத்தில் ராகு இருக்க பெற்று திசை நடக்கும் பொழுது தகுந்த தொடர்புகள் 9, 12 போன்ற தொடர்புகள் வேலையோ, உயர்கல்வியோ, ஆராய்ச்சி படிப்போ, வாழ்க்கையோ, வியாபார நிமித்த பிரயாணங்களோ அமைய பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர் வெளிநாடுக்கு செல்லப்படுகிறார். அதேபோல் நீச்ச கேதுவிற்கு கேது பகவான் நீசமடையும். ரிஷபராசியில் கேது இருக்கும் பொழுது இந்த 9, 12 பாவக தொடர்புகளில் கேது வரும் பொழுதும் ஒரு ஜாதகர் வெளிநாடுக்கு தள்ளப்படுகிறார், அனுப்பப்படுகிறார். சொந்த மண்ணை விட்டு பிரிய வைப்பதே கேதுவின் கடமை ஆகும். ஓரிடத்திலிருந்து புது இடங்களுக்கு சென்று வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்பவர் கேது பகவான் ஆவார். மேலும் இன்னொரு சிறப்பு விதியாக விருச்சிக ராசியினர், விருச்சிக லக்னம் மற்றும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு மகரத்தில் நீசமடைந்து திசாபுத்தி நடக்கும் காலத்தில் ஜாதகர் வெளிநாடு செல்லப்படுகிறார், வெளிநாடுக்கு தள்ளப்படுகிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், விருச்சிக லக்னம் மற்றும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மகரத்தில் குரு இருந்து குரு நீசமாயிருக்கும் பொழுது திசாபுத்தி வரும் சமயத்தில் தகுந்த வயதில் ஒரு ஜாதகர் வெளிநாடுக்கு தள்ளப்படுகிறார். இதேபோல் ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் பிறந்த ஜாதகருக்கு மீனத்தில் புதன் நீசமாய் இருக்கும் பொழுது திசாபுத்தி வரும் காலத்தில் ஒரு ஜாதகர் வெளிநாடுக்கு தள்ளப்படுகிறார். வெளிநாடு வேலை, உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்பு, புதிய வாழ்க்கை என புதன் திசை புத்தி காலங்களில் அவர் வெளிநாடுக்கு தள்ளப்படுகிறார்.
ஒரு ஜாதகத்தில் படிப்பு ஆராய்ச்சி படிப்பு தொடர்பாக, அதாவது ஸ்டூடெண்ட் வீசா என்று சொல்லக்கூடிய பாவகங்களை குறிப்பது கல்வியை குறிக்கும் 4ஆம் இடம் சொந்தமன், 5 ஆராய்ச்சி படிப்பு உயர்கல்வி, 8 திடீரென்று வேற்று நாடுகளுக்கு சென்று படித்தல், 9 வெளிநாடு தூரதேச பிரயாணத்தை குறிக்கும் பாவகம், வேற்று இடத்தை குறிக்கும் பாவகமாக 12ஆம் இடம். இந்த தொடர்புகள் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். ஸ்டூடெண்ட் வேசா 4ஆம் பாவம், 5ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 9 மற்றும் 12ஆம் பாவகத்தில் வேற்று நாடுகளுக்கு செல்ல வேண்டிய கிரக அமைப்புகள் ராகு கேது சனி செவ்வாய் சந்திரன், இந்த தொடர்புகள் வரும்பொழுது ஒரு ஜாதகர் படிப்பு கல்வி சம்பந்தமாக ஸ்டூடெண்ட் விசா பெற்று வெளிநாடுகளுக்கு சென்று தங்கி படிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் ரிசர்ச் ஆராய்ச்சி பட்டமேற்படிப்பு மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சிக்கான பாவகமாக 8ஆம் பாவகமும், வெளிநாடு தூரதேச பிரயாணத்திற்கு 9, வேற்று இடங்களுக்கு குறிக்கும் 12ஆம் பாவக தொடர்புகளில் திசாபுத்தி காலத்தில் ஜாதகர் ஆராய்ச்சி பட்டமேற்படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். வேலை தொடர்பாக பணி நிமித்தமாக ஒரு ஜாதகர் செல்லும் பொழுது அதை குறிக்கும் பாவகங்கள் சேவையை குறிக்கும் 6ஆம் பாவம், வெளிநாட்டை குறிக்கும் 9, தூரதேச பிரயாணத்தை குறிக்கும் 9, வேலை அவர் செய்யும் கர்மம் ராஜாதிபத்தியம் என்பதை குறிக்கும் 10ஆம் பாவமும், வேற்றிடத்தை குறிக்கும் 12ஆம் பாவம். இந்த தொடர்புகளில் வெளிநாடு கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது ஒரு ஜாதகர் வேலை பணி கர்மம் செய்ய பிறந்த மண்ணை விட்டு வேற்றிடங்களுக்கு புதிய இடங்களுக்கு சென்று வெளிநாடுகளுக்கு சென்று வேலை தேடி அமர்ந்து குடியுரிமை பெற்று வாழ்கிறார் என்றால் மிகையாகாது. அதேபோல் பயணங்கள் வியாபார நிமித்தமாக சொல்லும் பொழுது ஜாதகத்தில் 7 ஓரிடத்தை விட்டு நெடுந்தூர பிரயாணத்தை குறிக்கும் 7ஆம் இடமும், 10ஆம் இடம் வியாபார நோக்கத்துடனும், 7ஆம் இடம் வியாபார தொடர்பு, 10ஆம் இடம் அவர் செய்யும் வியாபாரம் தொடர்பாகவும், 12ஆம் இடம் வேற்று இடம். இந்த 3 பாவகம் வெளிநாடு தொடர்பான கிரகங்கள் திசாபுத்தி காலங்களில் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், 7, 10 மற்றும் 12 இந்த பாவகங்களில் வெளிநாடு கிரக தொடர்புகள் திசாபுத்தி காலத்தில் வியாபார தொடர்பாக வெளிநாடு சென்று வரக்கூடும் ஜாதகர். மேலும் உல்லாச பயணம் மேற்கொள்ளும் ஜாதகரின் அமைப்பு 9ஆம் இடம் தூரதேச பிரயாணம் வெளிநாடு, விருப்பங்கள் 11ஆம் இடமும், வேற்று இடத்தை குறிக்கும் 12ஆம் இடத்தில் வெளிநாடு தொடர்பான கிரகங்கள் சஞ்சரிக்கும் திசாபுத்தி காலத்தில் வெளிநாடுக்கு உல்லாச பயணம் சென்று வருகிறார். விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டு உல்லாசமாக சுற்றி அங்குள்ள கலாச்சாரத்தை அறிந்து வரக்கூடும். மேலும் 12ஆம் பாவம் ராசி சனி ராகு கேது சேர்க்கை, வெளிநாடு பயணங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தி அங்கேயே தங்கி குடியுரிமை பெற்று தாய்நாட்டை துறந்து வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள்கிறார்கள். அந்த வாழ்க்கையோடு அந்த வெளிநாட்டு சமூகம் கலாச்சாரத்தோடு ஒன்றி அவர்கள் அந்த கலாச்சார மக்களாகவே பூமியை சார்ந்தவர்களாகவே மாறி அவர்கள் வாழ கற்றுக்கொண்டும் புதிய பாதையில் பயணிக்க தொடங்கியும் வாழ்கிறார்கள் என்றால் இதெல்லாம் கிரக அமைவுகளின் தாக்கம் என்றே வேத ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. புதிய இடம், புதிய கலாச்சாரம், புதிய கொள்கைகள், புதிய சித்தாந்தம் என ஜாதகர் தன் வாழ்க்கை பாதையையே மாற்றி புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி வாழ கற்றுக்கொண்டும் புதிய வாரிசுகள் சந்ததிகள் மனைவி மக்கள் சொத்துக்கள் ஆடம்பர வாழ்க்கை என எல்லாம் அந்த புதிய வேற்று இடங்களுக்கு சென்று வெளிநாடு மண்ணில் வாழ கற்றுக்கொண்டு வாழ்கிறார். இதெல்லாம் கிரகங்களின் ஆசீர்வாதம் என்று கூறினால் மிகையாகாது. கிரக அமைப்புகள், ராசிகளின் தொடர்புகள், குறிப்பாக 9 மற்றும் 12ஆம் பாவகம் அதில் உள்ள கிரக அமைப்புகள் வெளிநாடு தொடர்புக்கான திசாபுத்தி காலங்களில் ஒருவர் தாய்மண்ணை விட்டு வெளிநாடு சென்று வாழ்கிறார், வாழ கற்றுக்கொள்கிறார்.
இதை உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் வருகிறதா, எந்த வயதில் எந்த திசாபுத்தி காலத்தில் நான் வெளிநாடு செல்வேன் என்பதை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை என்னிடமே நீங்கள் அனுப்பி ஆராய்ந்து பதிலை பெற்றுக்கொள்ளலாம். இதை நன்றாக கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று நல்ல தகுந்த ஜோதிடரிடம் நீங்கள் பலமுறை கேள்விகளை எழுப்பி உங்கள் தகுதி, வெளிநாடு செல்லக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து கேட்டு தெளிவு பெறலாம் என்பதே இந்த காணொளியின் நோக்கமாகும். நான் இதை விலாவாரியாகவும் எளிய முறையிலும் இலகுவாக புரியும் வண்ணம், எல்லோருக்கும் புரியும் வண்ணம், உபயோகப்படும் வண்ணம், வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள ஆர்வலர்களுக்கு இது உதவியாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.